ஒரு காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, இந்த ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னம்னா கிட்னியை பாதிக்குது, லிவரை பாதிக்குது, மூளையை பாதிக்குது, நுரையீரலை பாதிக்குது, நம்மளுடைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட பாதிக்குதுங்க. வணக்கங்க, நான் டாக்டர் ஷாதிகா, முத்தூட் மருத்துவமனையில கன்சல்டன்டா இருக்கேன். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரீசெண்டா ஒரு ஸ்ட்ரெப்டைஃபஸ் பேஷண்ட அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவங்க அட்டெண்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது ஸ்ட்ரெப்டைஃபஸ்னா என்னன்னு தெரியல. அவங்க பக்கத்துல இருக்கவங்க கேட்கும் போது ஸ்ட்ரெப்டைஃபஸ்னா என்னன்னு ஒரு அவேர்னஸ் இல்ல. ஸ்ட்ரெப்டைஃபஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு பாக்டீரியானால காஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இது நமக்கு ஒரு பூச்சிக்கடி மூலமா நம்ம உடம்புல வருதுங்க. சாதாரணமா வெளியில இருக்கக்கூடிய கிருமி நம்ம உடம்புல வர்றது ஏதாவது ஒரு ட்ரூ ஆப்ஜெக்ட் மூலமா வரணும். அது பூச்சிக்கடினால வருது. இந்த பூச்சிக்கடி கடிச்சா உடம்புல ஒரு கருப்பா ஒரு தழுவு மாதிரி விழுகுதுங்க. அதை இந்த வீடியோல காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. ஒரு காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, இந்த ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னம்னா அது ஸ்ட்ரெப்டைஃபஸ் இருக்கிறதுக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகம். நம்ம முன்னாடியே ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த ஸ்ட்ரெப்டைஃபஸ் நம்ம உடம்புல வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருது? கிட்னியை பாதிக்குது, லிவரை பாதிக்குது, மூளையை பாதிக்குது, நுரையீரலை பாதிக்குது, நம்மளுடைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட பாதிக்குதுங்க. இது ஒரு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி செப்சிஸ் போய், ஷாக் போய், டெத் வரைக்கும் கூட கூட்டிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலைங்க. இது ஏர்லியரா கண்டுபிடிச்சு அதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் அதாங்க இருக்குது.